தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். சாணக்கிய நீதியில் 29வதாக நாம் காணவிருப்பது, தீய நடத்தை உள்ளவனையோ, தீய நோக்கம் உள்ளவனையோ, பாவங்கள் செய்பவனையோ, தீய சூழ்நிலையில் வசிப்பவனையோ நண்பனாக கொண்டவன் நாசமடைய அதிக நாள் பிடிக்காது. சமூகத்தில் சமமான படிநிலை, சம அந்தஸ்து, சமமான பதவி நிலை உடையவர்களே ஏற்படும் நட்புதான் பொருத்தமானது. பணிகளில் சிறந்தது அரசாங்க ஊழியனாக இருப்பது. தொழில் வகைகளில் வர்த்தகமே லாபகரமானது. இல்லத்தரசியாக இருப்பதே அழகிய பெண்ணுக்கு உகந்தது. இதனுடைய விளக்கம், தீயவர்களுடன் பழகுபவன் தீயவனாகி விடுவான். அவன் நல்லவனாக நீடித்தாலும் அவனது நட்பு வட்டத்தை பார்ப்பவர்கள் அவனை நல்லவன் என்று நம்ப மாட்டார்கள். சமமான தகுதி உள்ளவர்களிடையே ஏற்படும் நட்பில் போட்டியும் பொறாமையும் என்றும் இருக்காது. பணி வகைகளில் அரசாங்கத்தில் வேலை பார்ப்பது பாதுகாப்பானது. ஊதிய உயர்வு, வேலைப்பளு பற்றி கவலை இல்லை. தொழில் என்று வரும்போது வாணிபம் சிறந்தது. குறுகிய காலத்தில் பணக்காரனாவது, சமூக அந்தஸ்து, சுதந்திரமான வாழ்க்கை ஆகியவை வர்த்தகர்களுக்கே சாத்தியம். பெண் வெளியில் அலையாமல் வீட்டிலேயே இருப்பதுதான் பாதுகாப்பானது என்பது இன்றும் கூட இந்தியாவில் நிலவி வரும் கண்ணோட்டமாகும். மேலும் இது போன்ற சாணக்கிய நீதியின் பல்வேறு விளக்கங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள நம்முடைய தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த காணொளி காட்சி பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.